முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல நீங்க பார்க்க போற ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே சயின்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ். ஒருவேளை நீங்க பாஸ் ஆயிருந்தா கூட தயவு செஞ்சு இதை எங்கேயுமே ட்ரை பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஹோஸ்ட் மனிஷ் பால். உங்க எல்லாரையும் இந்த பிராண்ட் நியூ ஷோவுக்கு நான் வரவேற்கிறேன். சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த காலத்துல இந்த ஐங்கிற வார்த்தைக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஐபோன், ஐபேட், ஐ மினி, இதுக்காகவே நாங்க ஒரு இன்டெலிஜென்ட் ஷோ பண்ணிருக்கோம். இதுல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ, அடப்பாவி, ஐயோ யப்பா, இப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு காமெடியா உத வாங்கி கண்ணு கருத்து போனவங்க வருவாங்க. வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட், a show with lot of stupid ideas. இந்த ஷோல உங்களுக்கு நிறைய அறிவியலை கத்து தருவோம். அதோட ஃபுல்லா கலக்கலா செம ஃபன்னியா விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி வீடியோஸ் சேர்த்து காட்டுவோம். இதை நீங்க பார்த்து உங்களுக்கு ஒருவேளை வயிறு கொஞ்சம் புண்ணாகலாம், ஓவரா சிரிச்சு கண்ணு கட்டலாம். ஆனா சிரிக்க சிரிக்க கத்துக்கிட்ட விஷயம் மறக்காது இல்லையா? அதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இது என்ன மாதிரி ஷோனா, முதல்ல சயின்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில இப்படி பெயின்ஸ்ல போய் முடியும். ஆர்வ கோளாறுல சயின்ஸ் கிளாஸ் விட்டு எந்திரிச்சு போனவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும்னு இந்த ஷோ வெளிச்சம் போட்டு காட்டும். கத்துக்க வேண்டியது முழுசா கத்துக்கலாம், இப்படி அந்த இடத்துல தொங்க வேண்டியதுதான். அடுத்த அரை மணி நேரத்துக்கு இந்த ஷோல நீங்க பார்க்க போறது இப்படிப்பட்ட ஆர்வ கோளாறுங்க தான். அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவு நாம கத்துக்க போற பாடம். அதாவது சயின்ஸை பத்தி முழுசா தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த ஷோல தெரிஞ்சிடும். சயின்ஸை பத்தி நீங்க புக்ல படிச்சிருக்கலாம், ஆனா என்னைக்காவது அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு டார்க். இப்போ நம்ம பார்க்க போறது கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சயின்ஸை நம்ம விளையாட்டா படிக்கலாம், ஆனா சயின்ஸ் கிட்ட எப்பவும் விளையாடக்கூடாது. ஏன்னா ரிசல்ட் நம்ம கிடைக்க போற பர்சனல் கிஃப்டா தான் இருக்கும். சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஷோல நீங்க சயின்ஸோட மகிமையை என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்க போறீங்க. செய்யக்கூடாத விஷயத்தை எப்படி செய்யாம இருக்கிறதுன்னு கத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த அலையோட அழகுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு பாருங்க. இந்த அழகுக்கு பின்னாடி வந்த அலை ஆபத்தை அழைச்சிட்டு வந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு பாவம் தெரியாம போச்சு. இதுக்கு பின்னாடி கூட சயின்ஸ் இருக்குங்க. இதையெல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு ஒரு ஷோவை காட்டுறதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஊரை கூட்டி வித்த காட்டுறது பெரிய விஷயம் இல்ல, கூப்பிட்டோன்னு எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா வித்த காட்டுற எல்லா இடத்துலயும் மெத்த இருக்காது. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம், ஆனா ஷோவை பாக்குறவங்க மூஞ்சிலே வீல கொண்டு வந்து காட்டக்கூடாது. துப்பாக்கியால சுட்டு ஒரு மலையை குலைக்கலாம், ஆனா ஒரு மலையை துப்பாக்கியால சுட்டு பாத்துருக்கீங்களா? இது சும்மா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். பீரங்கி பின்னாடி வருது. இந்த மேல இருந்து குதிக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? இல்ல, எனக்கு பிடிக்குங்க. நான் சூப்பரா குதிப்பேன். எல்லாரும் குதிக்கிறாங்க, நானும் குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சு மண்டையில இருக்க ஸ்க்ரூ கண்டிடுச்சுன்னா அனாவசியமா குடும்பத்தோட டாக்டர் வீட்டில் போய் குதிக்க வேண்டியிருக்கும். அது எதுக்கு நமக்கு? வேணாம்ல. வீடியோ பாருங்க. பனிக்காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த மனுஷனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு மங்கி கேப் போட்டு வந்து கபால்னு மேலே ஏறி டபுள் பேக் ஃபிளிப் அடிச்சிட்டாரு. யாருக்கிட்ட பெட்டு கட்டினாரோ கண்ணா, பேக் ஃபிளிப்லயும் சயின்ஸ் இருக்கு கண்ணா. இதோ வெள்ளை டிஷர்ட்டை நம்பி கருப்பு டிஷர்ட் பேக் ஃபிளிப் அடிச்சலாம் நம்பிக்கையோட வந்திருக்காரு. குழந்தை நல்லா பிடிச்சிக்கோங்க சார். மூக்கு இன்னும் ஜப்பையாச்சு. ஒருவேளை இவன் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட பழைய பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? அழிவாகிட்டியடா. நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது தான் பெருசு. இதோட கருத்து என்ன? பேக் ஃபிளிப் படிக்கணுங்கிற ஆசை இருந்தா ஒரே ஒரு வாட்டி இதை பாருங்க. அக்கறையில சொல்றேன், அடிச்சுட்டு பார்க்காதீங்க, பார்த்துட்டு அடிங்க. ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இது ஏதோ படத்துல வந்த ஸ்டன் சீனை நினைச்சுக்காதீங்க. டைவ் அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, டைவ் அடிக்கிறவரும் சாதாரண ஆள் இல்ல. பெர்ஃபெக்ட் பேக் ஃபிளிப்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நிக்கிற இடத்துல இருந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா குதிக்கணும். இதுக்கு கை கால்களோட உதவிய நாம முழுமையா எடுத்துக்கணும். 2வது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சுழலணும். கவனிச்சிங்களா? அவர் சுழலும் போது 2 கையால அவர் முட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டாரு பாத்தீங்களா? இதனால காத்துல உடம்பு முழுமையான சுழற்சியை பெறுது. புரிஞ்சுதா? இதுதான் லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இருங்க, அவசரப்பட்டு யாரும் குதிக்காதீங்க. நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு தெரியுது. விளையாட்டுக்கு கூட இதை செஞ்சு பார்க்காதீங்க. இந்நேரத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி அடிப்பட்டவங்களுக்கு கூட இந்த வீடியோவை பார்த்து அறிவு வந்திருக்கலாம். இப்போ இது எப்படி செய்யக்கூடாதுங்கிறது புரிய வைக்கிறதுக்காக இந்த பேக் ஃபிளிப்ல நாம தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு பெல்ட் அடிச்சவங்களோட நிலைமையை பாருங்க. துடிச்சுக்கிட்டு நிக்கிற இந்த பையன் பேரு டில்லி, இவர் ஷார்ட்ஸ் போட்ட கில்லி, இவர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்க பல்லி. இவங்க 3 பேர் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டான பேக் ஃபிளிப் அடிப்பாங்க நினைச்சுக்கிட்டு ரெடியாகும் போது இந்த வேலி சரியில்லாம போச்சு இல்லப்பா. இவர் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்பல, செய்ய விரும்புறாரு. செய்யறது உருப்படியா வருமா வராதா? ரெடி ஜம்ப் கம் ஆன் அப்படி போடு. இது தப்பு உன் பேர்ல இல்லப்பா, செவிரு சின்னதா போச்சு. நீங்களே பாருங்க. ஆரம்பத்துல போஸ்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்தாரு, ஆனா ஹைட்டுக்கு ஏத்த டைவ் அடிக்காம போனதுனால பச்சை புள்ள மெல்ல வேண்டிய நிலைமை. ரொம்ப மெல்லாதீங்க, கொம்பு வந்துடும். பந்தாவுக்கும் பேக் ஃபிளிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. ஐயோ, இப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எந்த மூஞ்ச காட்டுவே? இப்படி பெத்தவங்க கால விழுந்தா ஆசீர்வாதமா கிடைச்சிருக்கும். மூஞ்சில டென்ட் வாங்கினா லவ் எண்ட் தான். இவனுக்கு பல்ட்டி கூட அடிக்க தெரியல, இவனை உடனே கழட்டி விட வேண்டியதுதான். இந்த பிங்க் குமாரோட வித்தை எங்க டர்ராச்சுன்னு பார்க்கலாமா?
கவனிங்க, ஸ்டார்ட், ஜம்ப். ஜம்ப் ஒழுங்கா பண்றதுக்கு முன்னாடி புஷ் பேக் வச்ச மாதிரி சாஞ்சா பல்லு எகிராம என்ன ஆகும்? குமாரு, உதிக்கிறதையும் சொல்றதையும் நீங்க ஒரே நேரத்துல பண்ணிட்டீங்க. 10க்கு 2 கையும் காத்து வாங்குது. முட்டி. இந்த ஆசீர்வாதத்தை ஒரு குரு கிட்ட வாங்கிருக்கலாம். இப்போ அந்த பொண்ணு காலில் தான் விழணும். ஒரு ஸ்பைடர்மேன் செவுத்துல நிக்கிறாரு. இத பார்க்காம போனதுனால அந்த கண்ணிக்கு ஆபத்து. அலோ எப்பா, பொண்ணு பாக்குற மாதிரி டைவடினா பொண்ணு மேலே டைவடிப்ப. சைக்கிள் ஓட்டுறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஓட்டிட்டு ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தா எல்லா அம்மாவுக்கும் பிடிக்கும். சைக்கிள் ஓட்டுறத படிப்படியா கத்துக்கணும்னு யாரோ சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு படிக்கட்டுல ஓட்டினா எப்படி? நான் சின்ன வயசுல ஒழுங்கா சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டதுனாலதான் இப்ப இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நண்பா, சைக்கிளுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குப்பா. அம்மா, எங்க இருக்கீங்கம்மா? எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. என்ன வேலை தெரியுமா? சைக்கிள்ல ஸ்டண்ட் காட்டுற வேலை. இனி சைக்கிள் ஸ்டாண்ட்ல டோக்கன் தான் கேட்கணும். இப்போ உங்க அத்தனை பேருக்குமே சைக்கிள் ஜம்பிங் பின்னாடி எவ்வளவு சயின்ஸ் இருக்குன்னு காட்ட போறேன். இதை பெர்ஃபார்ம் பண்ண போறது ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் பைக்கர்ஸ். இதை பார்த்தா நிச்சயமா உங்களோட மனசு அள்ளும், கை காலெல்லாம் தானா துள்ளும். அப்பா, என்ன ரைமிங்ல சான்ஸ் இல்ல. சூப்பர்ல, பாருங்க. இது ஒரு 60 அடி பைக் ஜம்ப். இதுல பைக்கர் லேண்ட் பண்ணும்போது 32.2 km/h ஸ்பீட்ல இறங்குவாங்க. உயரம் 6 அடியா இருந்தானே 60 அடியா இருந்தானே ஒரு அடி கூட வாங்காம தப்பிக்கிறவன் தான் திறமைசாலி. கண்ணா, இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குமா? ஒவ்வொரு ஜம்ப்லயும் ஒரு சிமெட்ரிக்கல் பாத் இருக்கு. அதுக்கு பேர் தான் பெராமினா. நீங்க போற வேகம் உங்களை அப்படியே மேல கொண்டு போகும். ஆனா கிராவிட்டி அதே வேகத்துல உங்களை கீழே இழுக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை இவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்றதுனாலதான் இவங்களை நாம வித்தகர்கள்னு சொல்றோம். வந்த வேகத்திலே சைக்கிள் காத்துல பறக்கிறதுக்கு இந்த மேடுகள் 45 டிகிரிஸ்ல செய்யப்பட்டிருக்கும். இதுல ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு. இந்த ரேம்பை நீங்க ஹிட் பண்ணும் போதே கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸ்பீடு மட்டும்தான் விஷயம் தப்பா புரிஞ்சுட்டவங்களுக்கு என்ன ஆகும்? மேடம், சைக்கிளை விட்டு எங்க போறீங்க மேடம்? ஓ, அர்ஜென்ட்டா குளிக்க போனீங்களா? நீங்க எங்கேயோ முக்கியமா வெளியே போறீங்கன்னு நினைச்சேன். பைக் ஜம்பையும் சோமர்சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணீங்க பாருங்க. இது நிச்சயமா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான். ஆஹா, உங்க பேர் பாடிக்கும் நீங்க ஓட்டுற ஸ்டைலும் பார்க்க பிரமாதமா இருக்கு. சந்தோஷம். இதுக்கு நீங்க சைக்கிளுக்கு வெறும் போஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கலாமே. ஒரு ட்ரெயின்ட் பைக் ஜம்பர் லேண்ட் பண்றது எவ்வளவு தூரம் இருக்குன்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாரு. அப்பேற்பட்ட ஜம்பருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருந்தா கூட ஒவ்வொரு ஜம்ப்லயும் அவங்க மனசுல ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். சரியா பேலன்ஸ் பண்ணாம விட்டோம்னா லேண்டிங் கன்ஃபார்மா காமெடி தான். காமெடினா சாதாரண காமெடி இல்லைங்க, ஊரே கை கொட்டி சிரிக்கும். இவர் வந்த வேகம் கரெக்டா இருந்தாலும் லேண்டிங் டிஸ்டன்ஸை தப்பா கணக்கு போட்டாரு. அட என்னப்பா, இதை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிருந்தா ஊர் உன்னை பார்த்து இப்படியா சிரிச்சிருக்கும், பெருமைப்பட்டிருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் பண்றதுல முக்கியமான கடைசி விஷயம் லேண்டிங். லேண்டிங் ஒழுங்கா இருக்கணும்னா நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது லேண்டிங் ரேம்ப். இதோட 2 பக்கமும் ஒரே ஷேப்ல ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் ஜம்பிங்கும் லேண்டிங்கும் கரெக்டா இருக்கும். இதுல மட்டும் நீங்க கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா டவுட்டே இல்லாம ஜம்பிங் எக்ஸாம்ல உங்களுக்கு தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். வாங்க, இவர் நம்ம எல்லாருக்கும் எப்படி குதிக்க கூடாதுன்னு கத்து தருவாரு. ஆனா இவர் செய்ய போற வித்தை நமக்கு பாடம்னு இவருக்கே கடைசியில தான் தெரியும். இதோ கிளம்பிட்டாரு சாரு. இவர் வர வேகத்தை மட்டும் பாருங்க. இதோ பிராக்டிஸ் இல்லாமல் குதித்து பல்லை கழட்டிக் கொள்வது எப்படி அப்படிங்கிற பாடத்தை நம்ம கூட சேர்ந்து இவரு கத்துக்கிட்டாரு. நாம பார்த்து கத்துக்கிட்டோம். சார் முட்டியை பேத்து கத்துக்கிட்டாரு. என்கிட்டயும் சைக்கிள் இருக்கு, கேட் திறந்திருக்கு, படிக்கேட் ஓப்பனா இருக்குன்னு குதிச்சா நீங்க பிரச்சனை தப்பிச்சதா அர்த்தம் இல்ல, அடுத்த பிரச்சனையில குதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு என்னவோ சாரை பார்த்தா ட்ரைனிங் கொடுக்க வந்த மாதிரி தெரியல. ஏதோ சின்ன பையன்கிட்ட சைக்கிள் ரவுண்ட் ஓட்டன்னு வாங்கிட்டு வந்து இங்க பார்க் பண்ண மாதிரி தெரியுது. மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடந்தா எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவருக்கு என்ன செய்தி வந்து தெரியல, வந்ததுல இருந்து துள்ளிட்டு இருக்காரு. விளைவு தெரியாம குதிச்சா என்ன ஆகும்னு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பாப்போம். சாரிப்பா, சட்டை போடாம வித்த காட்டுறவங்களுக்கு விளம்பரம் இல்லையா? அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை இருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு போல இருக்கு, அதுக்காக தான். ஆமா, கல்யாணத்தை பத்தி முழுசா தெரியாதவங்க ஆரம்பத்தில் இப்படி குதிக்கிறது இயற்கை தானே. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதை வாங்கி கொடுத்திருக்கிறது இவருடைய பழைய கேர்ள் ஃபிரெண்ட். இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அண்ணே, உங்க கல்யாணம் நிச்சயமா நிச்சயத்தோட கேன்சல். நீங்க யாராவது பவர் லிஃப்டிங் பண்ணிருக்கீங்களா? நானும் பண்ணதில்ல. ஏன்னா பல பேருக்கு பவர் லிஃப்டிங்ல உடன்பாடே இருக்காது. ஒரு சில பேருக்கு இருந்தாலும் இருக்கும். ஆனா உடம்ப வருத்திக்கிட்டு வெயிட் தூக்கி என்ன சாதிக்க போறோம்? இது வேடிக்கை பார்க்கறது ஊசிதோன்னு சின்ன குழந்தை கூட தெரியும். நீங்களே பாருங்க. பெரிய வெயிட் லிஃப்டர் ஆவன்னு ஒத்த கால நிக்கலாம். அதுக்குன்னு ஒத்த கையில எல்லாம் தூக்க கூடாது தம்பி. வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்கு மசில்ஸ் இருந்தா மட்டும் போதாது. அது ஒரு டெக்னிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் புரிஞ்சுக்கணுங்க. சாதாரணமா பவர் லிஃப்டர்ஸ் வெயிட் தூக்கிறதுக்கு முன்னாடி நல்ல மூச்சு இழுத்துப்பாங்க. தூக்கினதுக்கு அப்புறம் தான் மூச்சையே விடுவாங்க. மூச்சுனால இழுத்து பிடிச்சிக்கிட்டு தூக்கும் போது வெயிட் லிஃப்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது. உடம்பு முழுக்க ஏற்படுற பிரஷர்னால வெயிட் தூக்கும் போது ஸ்பைனுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. இது பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துது. இதோட விளைவா ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. இதோட ரிசல்ட்டா முகம் அப்படியே செவக்குது, உடம்புல பிளட் பிரஷரும் ஏறுது. வெயிட்ட கீழே இருக்கும் போது இவங்க பொறுமையா மூச்சு விடுறதுனால இவங்களோட ஹார்ட் பீட் ரேட்டும் கம்மியாகுது, பிளட் பிரஷரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட மூளைக்கு உடனே தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிருது.
என்ன ஆச்சு பாத்தீங்களா? கண்ணு செவக்குது, கண்ணம் துடிக்குது, கரண்ட் பாக்ஸ் டமால்னு வெடிக்குது. நீங்க வேணும்னு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரை மனசுல உருவேத்திக்கிட்டு உடம்ப வேற மாதிரி ஏத்தலாம் நினைக்கலாம். ஆனா இது சயின்ஸுக்கு ஒத்து வருதான்னு யோசிங்க. ஏன்னா நம்ம சயின்ஸை ஏமாத்த முடியாது. ஜிம்முக்கு போக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நாமளும் ஒரு பவர் லிஃப்டர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல எழும். இவரை யாரோ தூண்டி விட்டு தூக்கு விட்டுருக்காங்க போல இருக்கு. அம்மா, என்னால இளவட்ட கல்ல தூக்க முடியும், எனக்கு பொண்ணு பாரு. இப்போ என் வாயில புண்ணு பாருங்க. தயார் நிலையில இருக்கிற நம்ம பைல்வான் 300 கிலோவை தூக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. தூக்குறதுக்கு முன்னாடி சின்ன பிரார்த்தனை வேற ஓடுது. இத பிரார்த்தனையே பண்ணாம நான் தூக்குவேன் பின்னாடி இருக்க நக்கலா பாக்குறாரு. இப்ப நான் ரெடி. இருங்க, பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். எதையும் மறக்கல. ஐயோ, மூச்சு விட மறந்துட்டேன். இது சரிப்பட்டு வராது. மூச்சை விட்டுட்டு அப்புறம் வந்து நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். பிரார்த்தனை பண்றது விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். மூச்சை வெளியே விடாம தம் கட்டிட்டே இருந்தா அதுக்கு பல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. நமக்கு பிடிக்காத ரெஃப்ரி எதிர உட்கார்ந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன், எழுப்பாதீங்க. வாந்தி எடுத்ததை மனசுல வச்சுக்காதீங்க ரெஃப்ரி. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது மூச்சு விடாம இருந்தா ஏன் இந்த விளைவுகள்லாம் ஏற்படுது? அதான்ப்பா சயின்ஸ். அதை புரிஞ்சுக்காம பண்ணா இப்படிதான் நடக்கும். இதை எடுத்து சொல்லதானே நாங்க ஷோவே பண்றோம். கொஞ்சம் பயாலஜிக்கலா யோசிச்சு பாருங்க. வெயிட்டை தூக்கும் போது உங்க ஹார்ட்ல மட்டும் இல்ல, வயத்திலையும் பிரஷர் அதிகமாகுது. வயிற்றுல எந்த மசில்ஸும் இல்லாதனால இந்த பிரஷரை வயிறால தாங்க முடியாது. இப்படி வெயிட்டை தூக்கி நிற்கும் போது வயிற்றுல பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இதோட விளைவா வயிற்றுல இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் உடனடியா வாய் வழியா வெளியேறிடுது. அந்த நேரத்துல உங்க எதிரியா இருந்தாலும் சரி, ரெஃப்ரியா இருந்தாலும் சரி. இந்த வீடியோ ஏன்பா என்கிட்ட காமிச்சிங்க? இப்ப நான் எப்படி சாப்பிடுவேன்? இந்த பாடி பில்டர் தனக்கு பிடிக்காத பொருளை சாப்பிட்டாரு போல இருக்கு. அதை வலுக்கட்டாயமா வாய் வழியா வெளியெடுக்க இப்படி முயற்சி பண்றான்னு நினைக்காதீங்க. ஐயா, இது வாயா இல்ல வாட்டர் ஃபால்ஸா? வெயிட் தூக்குறதுக்கு முன்னாடி மூச்சை பிடிச்சி வெயிட் இறக்கும் போது மூச்சு விட்டுருந்தாருன்னா இவருக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது. செய்முறையை தலைகீழ பண்ணதுனால வீட்டுல சாப்பிட்ட டிஃபன்லாம் வாய் வழியா ஓடி வந்துருச்சு. இதுக்கு நம்ம டாக்டரை கூப்பிடுறதா இல்ல பிளம்பரை கூப்பிடுறதா? கன்ஃபியூஷன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோல வர போறது வேற யாரும் இல்ல, நம்ப முடியாத ஆட்கள் தான். வேண்டாத வேலையை வேண்டிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா டக்குனு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவங்க மண்டியில் இருக்கிற ஸ்க்ரூவை டைட் பண்ண தோணும். இந்த மாதிரி வேலை பண்றவங்களுக்கு ஒரு பேர் வேற இருக்கு, கார் ஜம்பர்ஸ். கார் ஜம்பிங் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் மஸ்குலர் எனர்ஜி, டைமிங், அப்புறம் நியூட்டன் சாரோட லா ஆஃப் மோஷன் ஃபார்முலாவை சரியா செயல்படுத்த தெரியணும். இல்லன்னா தர்மாஸ்பத்திரியில முதல் பெட் நமக்கு தான். நிலைமை கவலைக்கிடமாயிடும். உங்க ஃப்ரெண்டோட காராவே இருந்தாலும் அதை நிக்கும் போது உடைக்க வேண்டியதானே? அது என்ன ஓடும் போது உடைப்ப நடம் பிடிக்கிறது? கைஸ், சீரியஸ்லி, கார் ஜம்பிங் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. ஏன்னா இதுல அடி கண்ணா பின்னான்னு விழும். அழகா ஒரு காரை கொண்டு வந்தோமா, ஃப்ரெண்டை கூட்டு போனோமா, ரவுண்ட் அடிச்சமான்னு இல்லாம இப்படி கோக்கமாக்கா யோசிச்சு எதுக்கு கை காலை உடச்சுக்கணும்ன்றேன். ஒரு கார் ஜம்பிங் ப்ரொஃபஷனல் இதை எவ்வளவு அழகா நீட்டா பண்ணாரு பாத்தீங்களா? நீங்க பாருங்க, ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி காலை தூக்குறதுக்கு கால் மசில்ஸுக்கு தேவை எலாஸ்டிக் எனர்ஜி. அப்போதான் இந்த மாதிரி கார் மேல முழுமையா ஏற முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்போ கார்ல ஏறணுங்கிற டைமிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கால் வச்ச 3வது மில்லி செகண்ட்ல நம்ம கார் மேல ஏறி இருக்கணும். எப்படி பையனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? 3வது முக்கியமான விஷயம், ஏறின மாதிரியே அழகா குதிக்க தெரியணும். இதுவும் கரெக்ட் டைமிங்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை மட்டும் விட்டுட்டு காரு காலை மட்டும் கூட்டு போயிடும். சரியான டைமிங்ல ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா முழுசா வீடு போய் சேரலாம். நியூட்டனோட லா ஆஃப் மோஷன் படி எந்த ஒரு பொருளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அது பாட்டுக்கு சீரான வேகத்துல போய்கிட்டே இருக்கும். இது பார்க்கும்போது எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? உங்களுக்கு கூட தோணலாம், ஏன் இது என்னால முடியாதா? பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. உங்களை மாதிரியே இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏற்பட்ட டேமேஜ்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் யோசிங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் பண்றீங்க அப்படின்னு நினைச்சவரு இந்த வித்தியை ட்ரை பண்ணிருக்காரு. சொந்த கார் தானே, நமக்கு சோகத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. ஆனா சயின்ஸை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா காரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி ரிஸ்க யாரும் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏப்பா தம்பி, கார்ல ஏறி போலாம், கார் மேல ஏறி போலாமா? நல்ல வேலை யாரும் பார்க்கல, ஒரே ஒரு கேமராவை தவிர. சயின்ஸ் தெரியாத இன்னொருத்தர் விழுந்தாரு பாருங்க. இதோ இந்த ஸ்டண்ட்டை பேண்ட் விளம்பரது கூட யாரும் எடுத்துக்காதீங்க. அடடா, மறுபடியும் இன்னொருத்தரா? கேர்ள்ஸ் முன்னாடி கெத்து காட்டலாம்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி வெத்தாவானே? இவர் காட்ட போற சீனை வேடிக்கை பார்க்க வந்த பாவத்துக்கு கூட வந்தவரையும் தூக்கிட்டு போச்சு காரு. விண்ட்ஷீல்டே நொறுங்கி போச்சு. அப்போ ஒரு மண்டை. இப்ப புரியுதா இந்த ஜம்பிங் நான் எதுக்கு வேண்டாம்னு சொல்றோன்னு? ப்ளீஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணாம இருங்க. அழகா லட்சணமா இருக்கிற மூஞ்சிய எதுக்காக தார்ல வச்சு தேய்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? பல்லு போச்சுன்னா பார்க்க சகிக்குமா? இந்த வெடிகுண்டு, கன்ஸ், துப்பாக்கி, தோட்டா இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். சில நேரங்கள்ல குண்டடி வாங்கினவங்களை விட துப்பாக்கியில சுட்டவங்களுக்கு செம்மாட்டி விழுந்திருக்கு. ஏன்னா துப்பாக்கியில சுடும் போது ஒரு ஜர்க் ஏற்படும். அதுக்கு பேர் தான் ரீகாயில். அந்த காயிலை பத்தி தெரியாதவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கன்னா மூஞ்சி பாயில் தான். இதோ இந்த கமாண்டோஸ் மாதிரி.
Put your tongue back in your mouth. இவங்க வாழ்க்கையில முதல் முறையா கன்னை ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ரீகாயில் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ஒரு பவுண்ட் அதாவது 450 கிராம் வெயிட்ட ஒரு அடிக்கு நகர்த்தக்கூடிய சக்தி ரீகாயில்ல உருவாகும். இந்த ஹெவி கேலிபர் ஆட்டோமேட்டிக் கன் ஒவ்வொரு ஷாட்லயும் 25 பவுண்ட் ரீகாயில உருவாக்குது. ஷார்ட் கன்ல இதோட சக்தி 2 மடங்கு அதிகரிக்குது. அவசரப்பட்டு சுட்டதுல குண்டடி பட்டுருச்சு, கண்ணுக்கு ஏதாவது ஆச்சா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த துப்பாக்கி விஷயம்னு வரும்போது குண்டடி படுறவங்கள மாதிரியே கன்னை ஹேண்டில் பண்றவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வருங்கிறதா பாயிண்ட். அதுலயும் ஸ்பெஷலா சத்து இல்லாதவங்க கன்னை தூக்கிட்டு சுட நின்னாங்கன்னா அன்றைய காமெடி அவங்க தான். அதை யாரும் தடுக்க முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சிந்திக்க செஞ்சீங்கன்னா நல்லது. இந்த பேரல் கன்ல சுடும்போது அந்த ஷாட் 900 மைல்ஸ் பர் ஹவர்ல வெளியேறும். அந்த ஷாட்டோட இம்பாக்ட் ஷூட்டரோட தோள்பட்டையை தாக்கும். அதை தாங்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். இதுதான் நியூட்டன் சாரோட 3வது விதியான லா ஆஃப் மோஷனுக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு இணையான எதிர்வினை இருக்கும். சோ ரீகாயிலால தள்ளப்படாம இருக்கிறதுக்கு ஷூட்டர் ஒரு சரியான பொசிஷன்ல தன்னை நிறுத்திக்கணும். சுடும்போது கொஞ்சம் முன்பக்கமா உடம்பு சாட்சி நிக்கணும். அப்பதான் ரீகாயில் ஆகும்போது ஷூட்டர் நில குலைஞ்சு விழாம இருப்பாரு. ஷூட்டர் தன்னோட பாதுகாப்புக்காக தான் துப்பாக்கியில இறுக்கமா புடிச்சுக்கிட்டு ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிறாரு. அப்பதான் நினைச்ச மாதிரி சுட முடியும். கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல? ஆனா சில மேதாவிங்க இது ரொம்ப சாதாரணமா பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஈஸின்னு ஒரு நினைப்பு. இப்படி நினைக்கிறவங்களோட தலையெழுத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம். இவருக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், துப்பாக்கிய கையால சுடுங்க, மூக்கால சுடாதீங்க. இந்த 12 கேஜ் ஷார்ட் கன்னு 50 ஃபீட் பவுண்ட் ஆஃப் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடியது. இனிமே உங்க வீட்டுல எவ்வளவு கேவலமா சமையல் பண்ணாலும் சரி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மூக்கு இருந்தா தானே. இவர் ஏதோ திட்டம் போட்டு இந்த துப்பாக்கி இந்த அம்மா கையில கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா, நிக்க வச்சு நைசா பின்னாடி போயிட்டாரு. இது தெரியாம அக்கா தனியா சுடுறாங்க. என்ன இது, சுட்டா குண்டு தானே பறக்கணும், துப்பாக்கியே சேர்ந்து பறக்குது. அனாவசியமா உங்க வீட்டுக்காரர் போட்டு திட்டத்தை இப்படி தகர்த்துட்டீங்களே. எல்லாரும் தள்ளி போங்க. துப்பாக்கியால சுட்டு ஒருவேளை ஒரு மலை குழையலாம். ஒரு மலையை துப்பாக்கி எடுத்து சுடுறத பாத்துருக்கீங்களா? ஒரிஜினல் துப்பாக்கி தீபாவளி துப்பாக்கி மாதிரி சுடுறாரு பாருங்க. நண்பர்கள் இங்க பாருங்க, இப்ப நமக்காக இவரு சென்டர் ரைபிள் கன் எடுத்து சுடுறதுக்காக காத்திருக்காரு. இந்த குண்டோட சைஸ் 1 இன்ச் இருக்கும். பெரிய ரைபிள்ங்கிறதுனால அடியும் பலமா தான் விழும். அதனால அவங்கள தயார் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு நேரம் நல்லா இருக்கு போல இருக்கு. அவருதான் சுட்டாருன்னு அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. முக்கியமான விஷயம், ரீகாயில இருந்து தப்பிக்கணும்னா கொஞ்சம் முன்பக்கமா சாஞ்ச மாதிரி உட்காரணும். இதோட ரீகாயில் பவர் 227 பவுண்ட்ஸ். ஒரு பவர்ஃபுல் ஷார்ட் கன்னை விட 5 மடங்கு சக்தி வாய்ந்தது. பரவாயில்லையே. இதுல 3வது முக்கியமான ரோல், சுடும்போது துப்பாக்கி உங்களோட தோள்பட்டைக்கு நெருக்கமாக தான் இருக்கணும். கைஸ், உங்களுக்கு இந்த ஸ்டண்ட் பைக்கர்ஸோட வீலிங் ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போது ஜாலியா இருக்கும்ல? அது பார்க்கும்போது என்ன தோணும், என்ன சூப்பரா பைக் ஓட்டுறாங்கல்ல, என்ன ஸ்பீடு, என்ன அழகா கட் அடிக்கிறாங்க. சும்மா லெஃப்ட் ரைட்னு வண்டியை திருப்பி வீலிங் அடிக்கிறது. பொண்ணுங்கெல்லாம் பிளாட். ஆனா ஒண்ணு, இது சொல்றதுக்கு ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஸ்டண்ட்டுக்கு பின்னாடியும் சயின்ஸோட சூட்சமம் இருக்கு. இவர் சயின்ஸ் புரிஞ்சுக்காத அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இப்படி இருந்தா எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் உட்காருவாரு. ஊர் உலகத்துல இதே கேட்டகரியில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த லிஸ்டுக்குள்ள போயிடாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஷோவை வீட்டுல உட்காந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கலாம். அப்படி பார்த்தாதான் இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குன்ற விஷயமே உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு நீங்க அனாவசியமா பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும். வீலி பண்றதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம், ஃப்ரண்ட் வீலை மேல கொண்டு வரணும். ஃப்ரண்ட் வீல் மேல போனதுக்கு அப்புறம் பவர் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா, பின்னாடி வீல்ல இருக்கிற டார்க் பைக்கோட மிச்சம் இருக்கிற வெயிட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரண்ட் வீல் மேல வந்ததுக்கு அப்புறம் பைக் எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு நம்ம ட்ரெயினர் காட்டுறாரு. இவர் ஸ்பீடையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறாரு. அதே நேரத்துல பேக் வீலோட பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்றாரு. இதனால அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுது. பைக்கை வச்சு நினைச்ச வித்தையை காட்ட முடியுது. இந்த ட்ரைனிங்கை பார்த்ததுக்கு அப்புறமா என்னாலையும் வீலிங் பண்ண முடியும். வாவ், என்ன கான்பிடன்ஸ் இல்ல? ச்சே, சான்ஸ் இல்ல. என்ன சேட்டா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? பையனை வச்சுட்டு வீலிக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. என் பேச்சை கேட்டா ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் சேட்டா. ரொம்ப அடம்பிடிப்பார் போல இருக்கு. சொல் பேச்சு கேட்க மாட்டார் நினைக்கிறேன். வேணாம் சேட்டா, உங்களுக்கு வராத ட்ரை பண்ணாதீங்க. இதைத்தான் சொன்னேன். நீங்க வீலிங் அடிச்சு ஊர்ந்து வாரினதை இந்த பையன் ஊர் பூரா சொல்ல போறான். உங்க பேரு நார போகுது. சேட்டா, விழுந்த ஜோர்ல நீங்க எந்திரிச்சு லுங்கி டான்ஸ் ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டே ஒரு வீலி பண்ண போறாராம். நீங்க வீலி பண்றது எதுக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுன்றதுக்காக பாவம் இவங்களை எதுக்கு நீங்க வார விட்டீங்க? உங்களை நம்பி பைக்ல உட்கார்ந்தவங்கள இப்படி பல்ட்டி அடிக்க விடலாமா? இது நியாய தர்மமா? இப்படி நிறுத்தாம போறீங்களே.
இப்போ நாம பார்க்க போறது இங்க இருக்கிற அத்தனை பேரும் அசந்து போற மாதிரி ஒரு பயங்கரமான வீலி. இந்த ஹீரோ காட்டு போற வீலியை பார்க்க தான் இந்த ஊரே இங்க கூடி நிக்குது. ஸ்டைல வீலி பண்ணி ஒரு கையை விட்டு சூப்பரா ஓடிட்டு இருக்காரு. எல்லா வாட்டியும் வீலி ஒழுங்கா வரும்னு சொல்ல முடியாது. இவருக்கு பிரச்சனை ஏற்பட போறது சென்டர் ஆஃப் கிராவிட்டில. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம், ஆனா ஷோ பாக்குறவங்க மூஞ்சிலே வீலை கொண்டு வந்து காட்டக்கூடாது. உங்க வித்தையை காட்ட வந்தவங்கள இப்படி மொத்தமாவ தள்ளி விடுறது. வேணா 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 நெல்லு சொன்னா கீழே அங்க கிரௌட் இருக்காங்க. வேணா போச்சு, சேர்த்து வச்ச பேரெல்லாம் போச்சு. எதிர்வையில் மஞ்சள் பைக்கில் மஞ்சள் டீஷர்ட் போட்டு வீலிங் அடிச்சு காட்டுறாரு. இவர் சில்லற வாடுறத ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் பார்த்தது. எப்படியோ நமக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது. வாங்க வாங்க, நம்ம சாம்பியன் எங்க தப்பு பண்ணாரு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸ்டண்ட்ல கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்றதுக்காக ஒரே ஒரு காலை மட்டும் தூக்குனார் நம்ம ஸ்டண்ட் குமார். அதனால பேலன்ஸ் தவறி ஒரு காலை கீழே ஊனி விழுந்த வேகத்திலேயே த்ராட்டில் பிடிச்சி முறுக்கிட்டாரு. இதனால பேலன்ஸை இழந்தவர் பைக்கை மட்டும் போக விட்டாரு. இதை வேடிக்கை பார்த்த பொட்டி கடை காலி. அவர் நினைப்பாரு, அட பாவி, உன் ஸ்டண்ட்டை வேடிக்கை பார்க்க வந்ததுக்கு என் கடையை காலி பண்ணிட்டியே, பரவாயில்ல, உன் வண்டியில 2 டயர் இருக்குல்ல, கைட்டிக்கிறேன். சரி, எப்படி நம்ம சயின்ஸ் கிளாஸ்? ஐ ஹோப் இந்த ஃபன்னி வீடியோஸ் மூலமா நீங்க பார்த்த ஒவ்வொரு காட்சியிலையும் உங்களுக்கு நிச்சயமா அறிவு கண் திறந்திருக்கும். சொல்லுவாங்களே, எல்லாமே நல்லதுக்கு தானே. நீங்க பார்த்த ஒவ்வொரு வீடியோ கிளிப்பிங்லயும் நிச்சயமா நீங்க நல்லது கத்துட்டு இருப்பீங்க. Now don't get inspired by these videos and do not try this at home or anywhere else. See you next time.